Hi friends, welcome to my channel. Now in the video la எதை பத்தி பார்க்க போறோம்னா whatever, whenever, whoever, however, wherever. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Okay, இந்த வீடியோக்குள்ள போகலாம். Okay, whatever அப்படினா என்ன வேண்டுமானாலும் என்னவா இருந்தாலும் அப்படினு சொல்லும்போது நம்ம whatever யூஸ் பண்ணுவோம். இப்ப சொல்லுவோம்ல, உனக்கு என்ன வேணுமோ அத வாங்கிக்கோ, என்ன சொல்ல விரும்புறியோ அத சொல்லு, இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம whatever யூஸ் பண்ணுவோம். அடுத்து whenever. wheneverனா எப்போ வேண்டுமானாலும், அடுத்து போதெல்லாம் அப்படினு சொல்லும்போது நம்ம whenever யூஸ் பண்ணுவோம். எப்போ வேணும்னாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அடுத்து உனக்கு நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்கிட்ட கேளு, உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இங்க வா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. அந்த போதெல்லாம், பசிக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம whenever யூஸ் பண்ணுவோம். அடுத்து whoever. whoever அப்படின்னா யார் வேண்டுமானாலும், யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம whoever யூஸ் பண்ணுவோம். இப்போ யார் வேண்டுமானாலும், யாரா இருந்தாலும் நீ கதவை திறக்காத, யார் கதவு தட்டாலும், யாரா இருந்தாலும் கதவு திறக்காத. அடுத்து யார் வந்தாலும் என்ன கூப்பிடு, இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம whoever யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் however. அது எனினும், எனினும், ஆனால் இந்த நம்ம பட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்குதான் நம்ம however யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம however யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி நான் அதை செய்தாலும் அது அவளுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, எப்படி செய்தாலும், அப்போ நம்ம however யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்னன்னா எனினும், ஆனால், இப்போ அவர் பணக்காரர் ஆனா என்ன அவர் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப அந்த ஆனால் அதுக்கு பட்டுக்கு பதிலா however யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து wherever. whereverனா எங்கு வேண்டுமானாலும், எங்கிருந்தாலும் அப்படின்னு சொல்றது. அவ எங்க போனாலும் கரெக்டான டைமுக்கு வந்துருவா, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்குதான் நம்ம wherever யூஸ் பண்ணுவோம். ஓகே, இனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். இப்ப பாருங்க whatever, இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னென்ன பாருங்க, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. பாருங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ அது ஒரு செட், அது எடுத்துக்கோ அடுத்த செட். ஓகே, அப்ப அதை எடுத்துக்கோ, அதுக்கு எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது டேக், அத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அத அடுத்த செட், அதை எழுதுவோமா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல எது கூட அந்த whatever வருதோ அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். whatever. அடுத்து சப்ஜெக்ட், பழைய போல சப்ஜெக்ட், வெர்ப், அடுத்து ரிமைனிங் இருக்கு வேர்ட்ஸ். அப்படி சப்ஜெக்ட் என்ன, உனக்கு, உனக்குனா யூ. அடுத்து வெர்ப். வெர்ப் எது, உனக்கு என்ன வேணுமோ, அந்த வேணும் அப்படின்னு சொல்றது, அதுக்கு want. ஓகே, அப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோனா take whatever you want. take whatever you want. ஓகே, நெக்ஸ்ட் நீ என்ன செய்ய விரும்புறியோ செய். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன செய்ய விரும்புறியோ அதை செய் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, நீ என்ன செய்ய விரும்புறியோ இது ஒரு செட், செய் அடுத்த செட். அப்ப செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது do. அடுத்து நீ என்ன செய்ய விரும்புறியோ இந்த செட்டு கூட தான் அது வருது, என்ன செய்ய விரும்புறியோ அப்படின்னு. அப்போ whatever. அடுத்து சப்ஜெக்ட் என்ன, நீ, நீனா you. அடுத்து இங்க பாருங்க, செய்ய, அது ஒரு மெயின் வெர்ப் தான். அடுத்து செய்யறதும் வெர்ப். இங்க பாருங்க விரும்புறியோ, அந்த விரும்புறது இன்னொரு வெர்ப். அப்போ அத ஃபர்ஸ்ட் எழுதலாம். விரும்புறது, விரும்புறதுக்கு want to. ஓகே, want to. இங்க wantனா ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றது, வேணும் want. அடுத்து அத விரும்புறியா, அந்த விரும்புறதுக்கு want to யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு வெர்ப் இருக்கு say, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அப்போ நீ என்ன செய்ய விரும்புறியோ செய் அப்படின்னா do whatever you want to do. ஓகே, do whatever you want to do. நெக்ஸ்ட், நீ என்ன வேணும்னாலும் படி. நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன வேணும்னாலும் படி அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, நீ என்ன வேணும்னாலும் இது ஒரு செட், அடுத்து செட். அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ஸ்டடி. அடுத்து என்ன வேணும்னாலும், அப்போ whatever.
அடுத்து சப்ஜெக்ட் என்ன நீ, நீனா யூ. அடுத்து verb எது, என்ன வேணும்னாலும், அந்த வேணும் what. ஓகே, அப்போ நீ என்ன வேணும்னாலும் படி அப்படின்னா study whatever you want, study whatever you want. நெக்ஸ்ட், உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடு. இது எப்படி சொல்றது பாருங்க, என்ன பிடிக்குமோ அது ஒரு செட், சாப்பிடு அடுத்தது. அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது eat. அடுத்து என்ன எழுதணும் whatever. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உனக்கு, உனக்குன்னா you. அடுத்து verb எதுங்க, என்ன பிடிக்குமோ, பிடிக்கக்கூடிய செயல், பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல like. ஓகே, அப்போ உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடு அப்படின்னா eat whatever you like, eat whatever you like. ஓகே, அடுத்து பாருங்க whenever. இந்த whenever யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரியா? இல்ல நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, நீ எப்போ வேணும்னாலும் இது ஒரு செட், எனக்கு கால் பண்ணு அடுத்த செட். அப்போ எனக்கு கால் பண்ணு இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? அப்ப எனக்கு கால் பண்ணு அப்படின்னா கால் மீ. அந்த எனக்கு அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா மாறிடும். சரியா? அப்போ கால் மீ, எனக்குனா மீ. ஓகே, கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. அடுத்து நீ எப்போ வேணும்னாலும், அந்த எப்போ வேணும்னாலும் அதுக்கு whenever. அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து வேணும் அப்படிங்கிற verb வந்திருக்கு, அப்போ want. ஓகே, அப்போ நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னா கால் மீ whenever you want, கால் மீ whenever you want. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ எப்போ வேணும்னாலும் இங்க வா. நம்ம சொல்லுவோம்ல நீ எப்போ வேணும்னாலும் இங்க வா அப்படின்னு. அது எப்படி சொல்றது? நீ எப்போ வேணும்னாலும் இது ஒரு செட், இங்க வா அடுத்த செட். அப்ப இங்க வா அப்படின்னா வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், இங்க அப்படின்னா ஹியர், கம் ஹியர், இங்க வா. ஓகே, அடுத்து நீ எப்போ வேணும்னாலும், அந்த எப்போ வேணும்னாலும் அதுக்கு whenever, whenever. அடுத்து என்ன சப்ஜெக்ட் என்ன நீ, நீனா யூ. அடுத்து verb என்ன வேணும், அதுக்கு want. அப்போ நீ எப்போ வேணும்னாலும் இங்க வா அப்படின்னா come here whenever you want, come here whenever you want. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்கிட்ட கேளு, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்கிட்ட கேளு அப்படின்னு. அது எப்படி சொல்றது? உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் இது ஒரு செட், என்கிட்ட கேளு அடுத்த செட். அப்ப என்கிட்ட கேளு அப்படின்னா கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது ask, என்கிட்ட மீ, ask me, என்கிட்ட கேளு. ஓகே, அடுத்து உனக்கு தேவைப்படும் போதெல்லாம், அந்த போதெல்லாம் அதுக்கு whenever யூஸ் பண்ணுவோம் தானே, whenever. அடுத்து சப்ஜெக்ட் என்ன உனக்கு, உனக்குன்னா யூ. இங்க பாருங்க, இங்க உனக்குன்னா சப்ஜெக்டா எடுத்துப்போம், இங்க அந்த எனக்கு அவனுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க என்ன ஆப்ஜெக்டா எடுத்திருக்கோம். அது ஏன்? இப்போ நம்ம இந்த வெர்ப பாருங்க, தேவை, தேவைப்படும் போது அந்த தேவை அதுக்கு நீட். இந்த வெர்ப் நீட், வாண்ட், லைக், வாண்ட் டு, அடுத்து லுக், அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி வரும்போது அதுக்கு என்ன சப்ஜெக்ட் உனக்கு, அவனுக்கு, எனக்கு, இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அப்போ இந்த வெர்ப பார்க்கணும், அந்த வெர்புக்கு கூட இந்த மாதிரி வந்துச்சுன்னா இத சப்ஜெக்டா இருக்கும். இதே இது எனக்கு கால் பண்ணு, இது ஆப்ஜெக்ட். ஓகே, எனக்கு கால் பண்ணு, அவனுக்கு கால் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியா? அப்போ உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்கிட்ட கேளு அப்படின்னா ask me whenever you need. ஓகே, ask me whenever you need. ஓகே, அடுத்து நம்ம whoever, இந்த whoever யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, யார் வந்தாலும் என்ன கூப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல யார் வந்தாலும் என்ன கூப்பிடு அப்படின்னு. அப்போ யார் வந்தாலும் இங்க சப்ஜெக்ட் யாருமே நம்ம மென்ஷன் பண்ணல தானே. அப்ப யார் வந்தாலும் இது ஒரு செட், என்னை கூப்பிடு அடுத்த செட்.
அப்ப என்ன கூப்பிடு அப்படின்னா call me. ஓகே, call me அப்படின்னா என்ன கூப்பிடு. யார் வந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? யார், அதுக்கு யார் வந்தாலும் whoever. அடுத்து அந்த வரக்கூடிய செயல் நடக்கு, அந்த whoeverக்கு அடுத்து verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் யாருன்னே தெரியாது, சோ அதுக்கு பதிலா நம்ம whoever யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து இது verb யூஸ் பண்ணுவோம். verb என்ன? வந்தாலும், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து என்னன்னா கூட ஒரு s சேர்ப்போம். ஓகே, இது சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம எழுதுறோம். ஓகே, யார் வந்தாலும் என்ன கூப்பிடு அப்படின்னு. அப்போ அந்த whoever அதுக்கு அடுத்து verb வருது அப்படின்னா அது present ஃபார்ம்ல எழுதணும்னா கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். ஓகே, அப்போ இதுல ஈல முடிஞ்சிருக்கு கம், அல்ல ஈல முடிஞ்சிருக்கனால எஸ் சேர்த்திருக்கோம், comes. ஓகே, call me whoever comes அப்படின்னா யார் வந்தாலும் என்ன கூப்பிடு அப்படி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யார் கேட்டாலும் நான் உதவி செய்வேன். நம்ம சொல்லுவோம்ல யார் என்ன கேட்டாலும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, இது அவங்களுடைய பழக்கமாவே இருக்கு. நான் உதவி செய்வேன், செய்வேன் அப்படிங்கறது நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் அது அவங்களுடைய பழக்கம். யார் உதவி கேட்டாலும் நான் உதவி செய்வேன் அப்படிங்கறது அவங்களுடைய பழக்கமாவே இருக்கு அப்படின்னா அதை சிம்பிள் பிரசன்ஸ்ல சொல்லலாம். சரியா? அப்போ யார் கேட்டாலும் இது ஒரு செட்டு, நான் உதவி செய்வேன் அடுத்த செட்டு. ஓகே, அப்ப நான் உதவி செய்வேன் அது அவங்களுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து உதவி செய்யறதுக்கு ஹெல்ப். இங்க என்ன சிம்பிள் பிரசன்ஸ்ல தான் எழுதி இருக்கும், ஆனா கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கல. ஏன் சேர்க்கல? இங்க சப்ஜெக்ட் பாருங்க, ஐ வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன் வருது அப்படின்னா வெர்பு கூட எதுவுமே சேர்க்க கூடாது. ஆனா இந்த whoeverக்கு அடுத்து நம்ம எஸ் சேர்க்கணும். சரியா? அப்போ ஐ ஹெல்ப் அப்படின்னா நான் உதவி செய்வேன். இப்போ யார் கேட்டாலும், அப்ப அந்த யார் கேட்டாலும் அப்படின்னா whoever. அடுத்து அந்த கேட்கக்கூடிய செயல் நடக்கு. கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ask. கூட என்ன சேர்க்கணும்? சிம்பிள் பிரசன்ஸ் படி கூட எஸ் சேர்க்கணும். எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். இங்க லாஸ்ட் கேல முடிஞ்சிருக்கு, சோ எஸ் சேர்த்தா போதும். ஓகே, அப்போ யார் கேட்டாலும் நான் உதவி செய்வேன் அப்படின்னா ஐ ஹெல்ப் whoever asks. I help whoever asks. ஓகே, நெக்ஸ்ட் யார் வந்தாலும் கதவு திறக்காத. நம்ம சொல்லுவோம்ல யார் வந்தாலும் கதவு திறக்காத அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, யார் வந்தாலும் இது ஒரு செட்டு, கதவு திறக்காத அடுத்த செட்டு. அந்த கதவை திறக்காத இது எப்படி சொல்றது? அதுவும் நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன? இங்க சப்ஜெக்ட் கிடையாது, அப்ப நெகட்டிவ்ல வந்திருக்கு. இங்க என்ன? டோன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் தானே. டோன்ட் திறக்கிறதுக்கு ஓபன், அப்ப டோன்ட் ஓபன் அப்படின்னா திறக்காத. எது? கதவை. அப்போ the door. அப்போ கதவை திறக்காத அப்படின்னா டோன்ட் ஓபன் the door. Don't open the door. அடுத்து யார் வந்தாலும், அப்போ whoever. அதுக்கப்புறம் என்ன போடணும்? verb. வந்தாலும் வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும், comes. ஓகே, அப்போ யார் வந்தாலும் கதவை திறக்காத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't open the door, whoever comes. ஓகே, don't open the door, whoever comes. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க wherever. இந்த wherever யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, அவ எங்க போனாலும் அவ என்கிட்ட சொல்லுவா. நம்ம சொல்லுவோம்ல அவ எங்க போனாலும் அவ என்கிட்ட சொல்லிட்டு போவா, என்கிட்ட சொல்லுவா, எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அப்ப இது எப்படி சொல்றது பாருங்க, அவ எங்க போனாலும் இது ஒரு செட்டு, அவ என்கிட்ட சொல்லுவா அது அடுத்த செட்டு. அப்ப அவ என்கிட்ட சொல்லுவா அப்படின்னா எப்படி சொல்லலாம் பாருங்க? சொல்லுவாள். ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் இது என்னது? ரெகுலரா நம்ம அது ஒரு பழக்கமாவே இருக்கு. அவ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு அது ஒரு பழக்கம். அப்ப இது சிம்பிள் பிரசன்ஸ்லயும் சொல்லலாம். ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன? சிம்பிள் பிரசன்ஸ்ல சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? verb வரும். verb எது? சொல்வாள். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. ஆனா கூட என்ன சேர்க்கணும்? எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். இதுல எல் முடிஞ்சிருக்கு, சோ எஸ் சேர்த்தா போதும். மேக்சிமம் நம்ம எஸ் தான் சேர்ப்போம். சரியா?
அப்போ சப்ஜெக்ட் she, he, she, it சிங்குலர் நவுன் வரும்போது verb கூட so, yes, is சேர்ப்போம். சரியா? she tells யார்கிட்ட? என்கிட்ட, me. அப்போ she tells me அப்படின்னா அவ என்கிட்ட சொல்லுவா. என்ன? அவ எங்க போனாலும். அப்ப என்ன? எங்க போனாலும் அப்படின்னு சொல்லும்போது wherever. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் she. அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? verb எங்க போனாலும், போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. சிம்பிள் பிரசன்ட் படி என்ன? கோய்க்கு ஓல முடிஞ்சிருக்கு, கோல ஓ முடிஞ்சிருக்கு லாஸ்ட். கூட என்ன சேர்க்கணும்? es சேர்க்கணும். ஓல முடிஞ்சு அப்படின்னா என்ன சேர்க்கணும்? es சேர்க்கணும். இப்போ do இருக்கு, இத வந்து சிம்பிள் பிரசன்ட் எழுதும் போது does. es சேர்த்தா போதும். ஓகே, இந்த மாதிரி தான் சேர்க்கணும். அப்போ go கூட வந்து என்ன? es சேர்க்கணும் சிம்பிள் பிரசன்ட் படி. அப்போ goes தான் மாறும். அப்ப என்ன? அவ எங்க போனாலும் அவ என்கிட்ட சொல்லுவா, சொல்லிட்டு போவா அப்படின்னா she tells me wherever she goes. Okay, she tells me wherever she goes. Next, அவ எங்க போனாலும் அவ சரியான நேரத்திற்கு வருவா. நம்ம சொல்றோம்ல, அவ எங்க போனாலும் அவ சரியான நேரத்துக்கு வந்துருவா அப்படின்னு. அது எப்படி சொல்றது? நேரத்துக்கு வருவாள். ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் அது என்ன? ஒரு பழக்கம். அவ சரியான நேரத்துக்கு வந்துருவா. ஓகே, அது ஒரு பழக்கமாவே இருக்கு. அப்ப இத வந்து சிம்பிள் பிரசன்ட் பண்ணி எழுதலாம். அப்ப அவ எங்க போனாலும் இது ஒரு செட்டு, அவ சரியான நேரத்துக்கு வருவா அடுத்த செட்டு. அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? அவள், அவள்னா she. அடுத்து என்ன? verb. verb எது? சரியான நேரத்துக்கு வருவாள், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்த்தா போதும். ஓகே, she comes. அவ வருவா. எப்போ? சரியான நேரத்திற்கு. அப்போ சரியான நேரத்திற்கு அப்படின்னா ஆன் டைம். அவ சரியான நேரத்திற்கு வருவானா she comes on time. ஓகே, எப்போ? அவ எங்க போனாலும், அவ எங்க போனாலும், அந்த எங்க போனாலும் wherever. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து போனாலும் verb. verb எது? போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. கூட என்ன சேர்க்கணும்? சிம்பிள் பிரசன்ட் படி எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். இங்க வந்து இஎஸ் சேர்க்கணும். லாஸ்ட் ஓயில முடிஞ்சிருக்கு, ஓயில முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும். சரியா? அப்போ அவ எங்க போனாலும் அவ சரியான நேரத்துக்கு வருவா அப்படின்னா she comes on time wherever she goes. Okay, she comes on time wherever she goes. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, however. இந்த however யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர் பணக்காரர், ஆனா அவர் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்றோம். அவர் பணக்காரர் தான், ஆனா என்ன? அவர் சந்தோஷமா இல்ல அப்படின்னு. எனினும், ஆனால். ஓகே, எது வேணாலும் சொல்லலாம். பாருங்க, அவர் பணக்காரர். இது எப்படி சொல்றது? இது வந்து ஒருத்தங்களுடைய நிலையை சொல்றோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. பணக்காரரா இல்ல ஏழையா, இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய நிலையை சொல்லும் போது அங்க பி வெர்ப் தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் அவர், அவர்னா he. அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் என்ன வரணும்? இல்ல is. ஓகே, அவங்களுடைய நிலையை இப்ப சொல்றோம். அப்போ he வந்தாச்சு, கூட is வரும். he is பணக்காரர், rich. he is rich அப்படின்னா அவர் பணக்காரர். அடுத்து ஆனால், இந்த இடத்துல பட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், however யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, however யூஸ் பண்ணிக்கலாம், பட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். however, அடுத்து அவர் மகிழ்ச்சியாக இல்லை. இதுவும் என்னது? அவருடைய நிலையை சொல்றோம். அவர் வந்து சந்தோஷமா இருக்கிறாரா இல்ல அவர் கவலையா இருக்கிறாரா, இப்படி அவருடைய நிலையை நம்ம சொல்றோம். அப்ப என்ன? இங்க வந்து பி வெர்ப் தான் யூஸ் பண்ணி பேசணும். அப்போ அவர், சப்ஜெக்ட் என்ன? he. அடுத்து என்ன வரணும்? is வரும். he வந்தாலே கூட is வரும். ஓகே, he is. அடுத்து என்ன வரணும்? மகிழ்ச்சியாக இல்லை, நெகட்டிவ்ல பேசுறோம். அப்போ not happy. ஓகே, அப்ப அவர் வந்து பணக்காரர், ஆனா என்ன? அவர் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப he is rich, however he is not happy. Okay, he is rich, however he is not happy. Next, நான் எப்படி செய்தாலும் அவளுக்கு அது பிடிக்காது.
நம்ம சொல்றோம்ல நான் எப்படி செஞ்சாலும் அவளுக்கு அது பிடிக்காது அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. நான் எப்படி செய்தாலும் எப்படி செஞ்சாலும் இது ஒரு செட்டு, அவளுக்கு அது பிடிக்காது அடுத்த செட்டு. அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? அவளுக்கு அது பிடிக்காது. இது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அவளுக்கு, அவளுக்குனா she. அடுத்து ஒண்ணு பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதை சிம்பிள் பிரசன்ட் சொல்லுவோம். அப்ப என்ன சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம் பிடிக்காது அப்படின்னு. அப்போ don't இல்லனா doesn't யூஸ் பண்ணும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து don't இல்லனா doesn't சேர்ப்போம். இங்க சப்ஜெக்ட் she வந்திருக்கு, அப்போ doesn't. ஓகே doesn't. அடுத்து என்ன verb, பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல like. அப்ப doesn't like அப்படின்னா பிடிக்காது. அது அதுனா it. அப்ப அவளுக்கு அது பிடிக்காது அப்படின்னா she doesn't like it. என்ன நான் எப்படி செஞ்சாலும், அப்ப இது எப்படி சொல்றது எப்படி செய்தாலும், அதுக்கு however. அடுத்து என்ன சப்ஜெக்ட் நான் I. அடுத்து verb, verb எது எப்படி செய்தாலும், அந்த செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே இங்க வந்து சிம்பிள் பிரசன்ட் படி எழுதி இருக்கும். ஆனா என்ன இங்க வந்து எஸ் சேர்க்கல. யார் சேர்க்கல? இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ யூ வி தே ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா இங்க வந்து வெர்பு கூட எதுவுமே சேர்க்க கூடாது. வெர்ப அப்படியே எழுதணும். சரியா? அப்ப நான் எப்படி செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னா she doesn't like it however I do. ஓகே she doesn't like it however I do. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஹோம்வொர்க். இல்ல வந்து நான் என்ன செஞ்சாலும் நான் என்ன செய்தாலும், ஓகே என்ன செய்தாலும் அவளுக்கு அது பிடிக்காது. இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இங்க வந்து சாப்பிடு. அப்போ உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்றது, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு